ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேக்கரியில் வந்து இந்த மைசூர் பாக்கு எப்படிங்க ஸ்வீட்டாக பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்காகவே வந்து டைரெக்டாக அங்கே போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சுட ரெடி. ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த மைசூர் பாக்குக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க பேக்கரியில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு கப்பு யூஸ் பண்ணால் இங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு 2 கப்பு இல்லை ஒரு 3 கப்பு யூஸ் பண்ணுவாங்க கடலை மாவு. ஓகேவா? அதே மாதிரி சர்க்கரை வந்து நம்ம வீட்டுக்கு தேவை அப்படின்னா ஒரு 1/2 கப்பு யூஸ் பண்ணால் போதும். இங்கே பேக்கரியை பொறுத்த வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணாலும் ஒரு 2.5 கப்பு வரைக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எண்ணெயும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பேக்கரியில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 1 கப் எண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் நெய் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகேவா. இங்கே அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு கப்பு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அதே 1/2 கப்பை வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி, அதுவும் வந்து 2 இடத்துலையும் வந்து நீங்கள் தேவைக்கு ஏற்ப அளவு தான். ஓகேவா? நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடலை மாவை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடலை மாவை வந்து ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிங்க. ஓகேவா? அது ஏன்னா ரொம்ப ராவாக இருக்கக்கூடாது, நைஸாக இருக்கணும். அப்படி நைஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த மைசூர் பாக்கோட பதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் அதை நல்லா நைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எண்ணெய் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணெயில் கடலை மாவை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது சர்க்கரை பாவு வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்வீட் வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த சர்க்கரை பாவு தான். இதுவும் வந்து ஜாக்கிரதையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பதம் இருக்கணும். நிறைய பேர் வீட்டில் கூட சொல்லுவாங்க இந்த ஒரு கம்பி பதம் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது அந்த சர்க்கரை பாவை நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி நீட்டாக வரும். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணால் போதும். அதனால சர்க்கரையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க தேவையான அளவுக்கு. ரொம்பவும் ஊற்றிடாதீங்க, இல்லைனா வரவே வராது. அதை கரெக்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப அடி பிடிச்சிடவும் கூடாது, இல்லைனா சர்க்கரை பாவம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்க்கரை பாவு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது அதில் வந்து நம்ம அந்த கடலை மாவு எண்ணெய் ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நெய்யை வந்து ஊற்றுறோம். அதாவது மொத்தமாக எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட் வரவே வராது, ரொம்ப திகட்டுற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா வரும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்டில் வந்து நீங்கள் அதில் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா இங்கே பேக்கரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ட்ரேயில் தான் வந்து அதை அப்படியே சேஞ்ச் பண்ணுவாங்க. பாருங்கள், அதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 hour வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். உடனே வந்து கட் பண்ணிடாதீங்க. அதனால் கொஞ்சம் ஆற விட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது ஆறுனதுக்கு அப்புறம் வந்து அதை கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணுறோம். ஒருத்தர் சாப்பிட்டா எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கே வந்து அந்த சைஸ் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பெருசாகவும் கட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள் தாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஒரு
கலர்ஃபுல்லாக ரொம்ப ஒரு ஸ்வீட்டாக இருக்குது பாருங்கள். இதனால தான் வந்து பேக்கரியை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும் மைசூர் பாக்கு. நம்ம வீட்டில் செய்கிறத விட பேக்கரியில் இன்னும் கொஞ்சம் நிறையா ஸ்பெஷலாக செய்வாங்க. அது நல்லா கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கிற பேக்கரியில் வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, இதை வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்டுட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. ஏன்னா அந்த பதம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். இல்லை அப்படின்னா ரமேஷ்கான ஒரு படத்தில் வந்து சொல்லுவார் பாருங்க கிண்டலா, மைசூர் பாக்கு நம்ம கடை மைசூர் பாக்கு வந்து கலவரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, அடித்தா மண்டை உடைய வேணாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார் பாருங்க. கடைசி அப்புறம் அந்த மாதிரி ஆகிடும். அதனால பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து இந்த ஜிலேபி ரெசிபியை வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப. ஓகேவா? அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.